ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிஹெச். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதில் ஃப்ளட்டர் எப்படி நம்ம இன்வோக் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது கூகுளில் போயிட்டு ஃப்ளட்டர் டவுன்லோட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ ஃப்ளட்டர் டவுன்லோட் கொடுத்தோன்னே நம்ம ஃபர்ஸ்ட் லிங்க்ல கெட் ஸ்டார்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விண்டோஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, ஆண்ட்ராய்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா யூஸ் விஎஸ் கோட் டு இன்ஸ்டால் இருக்கும், டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் இருக்கும். நம்ம டவுன்லோட் டேரக்ட் இன்ஸ்டாலேஷன் தான் பண்ண போகிறோம். ஃப்ளட்டர் விண்டோஸ் 3.27.0 ஸ்டேபிள் ஜிப் இந்த ஃபைல் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். நீங்க மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு லேட்டரா பண்ணும்போது வேற வெர்ஷன் மாறி இருக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால நான் டவுன்லோட் பண்ணல. இந்த ஒரு ஃபோல்டர்ல டி ஃபோல்டர்ல நான் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கூகுளில் போயிட்டு ஆண்ட்ராய்ட் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் டெவலப்பர்ஸ் அப்படின்றதுக்குள்ள போகும். அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு கரண்ட் வெர்ஷன் என்ன டவுன்லோட் பண்றோம் அப்படின்றது காமிக்கும். நாம இப்போ டவுன்லோட் பண்ண போறது லேடி பக் அப்படின்ற வெர்ஷன் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல பாலிசிஸ் எல்லாம் காமிக்கும். இந்த பாலிசிஸ் ஐ ஹாவ் அகைன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் பட்டன் எனபிள் ஆகும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால நான் டவுன்லோட் பண்ண போறது இல்லை. அதே ஃபோல்டர்ல நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்க டவுன் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே நார்மல் இன்ஸ்டலேஷன் தான். மற்ற இது மாதிரி எதுவும் இடையில கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நார்மல் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டே போங்க. பாத் பொறுத்த வரைக்கும் சிலியோ டிலியோ நீங்கள் எதுனாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் சேவ் பண்ண போது நமக்கு என்ன லொகேஷன் வேணுமோ நம்ம அங்கே சூஸ் பண்ணிக்குவோம். நான் டீல இன்ஸ்டால் பண்ணணும், நீங்கள் டீல தான் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் கிடையாது. சில கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஸ்டார்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும்போது இதில் நியூ ப்ராஜெக்ட் தான் இருக்கும். ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம நியூ ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதில் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்ன்ற ஆப்ஷனே இருக்காது. நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்ன்ற ஆப்ஷன் எங்கேயுமே இருக்காது. ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. இதை நான் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்து பிளக்கின் சூஸ் பண்ணுறேன். இந்த பிளக்கின்ல மார்க்கெட் பிளேஸ் இன்ஸ்டால்னு இருக்கு. இதில் இன்ஸ்டாலில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்றது காமிக்கும். ஃபர்ஸ்ட் நான் மார்க்கெட் பிளேஸ் போயிட்டு நான் ஃப்ளட்டர் கிளிக் பண்ணுறேன். இதில் இன்ஸ்டால் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டிஃபால்ட்டாக ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணும்போது டாட் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டாட்னு கொடுங்க. டாட் பேக்கேஜ் வரும், அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டாலில் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்றது ஃபுல்லாகவே இங்கே காமிக்கும். ஓவர்வியூ எல்லாமே காமிக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் போகிறோம். ப்ராஜெக்ட்ஸ் போனோடனே உங்களுக்கு இது ரீஸ்டார்ட்னு கேட்கும். நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்கன்னு காமிக்கும். ஸோ முதல்ல நியூ ப்ராஜெக்ட் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ணோடனே நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் அப்படின்றது கேட்குது. கிளிக் பண்ணுங்க. அதில் ஃப்ளட்டர்ன்றது இருக்கும். இப்போ இந்த ஃப்ளட்டர் கிளிக் பண்ண உடனே ஃப்ளட்டரோட எஸ்டிகே பாத் கேட்கும். நமக்கு எஸ்டிகே பாத் எங்க இருக்கு அப்படின்றது தெரியல அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணி இதெல்லாம் நீங்க ஃப்ளட்டர் எஸ்டிகே பாத் கொடுத்தா மட்டும்தான் உங்க ஃபைலை கிரியேட் பண்ண முடியும். அப்ப நம்ம எங்க இருக்குன்னு பார்க்கணும். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு வேர் ஃப்ளட்டர் அப்படின்னு நீங்க டைப் பண்ணணும். வேர் ஃப்ளட்டர் டைப் பண்ணீங்கன்னா பாத் ஆல்ரெடி இருந்ததுன்னா காமிக்கும். நம்ம இன்னும் இப்போதான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ளட்டரை இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண ஜிப் ஃபைலை அன்சிப் பண்ணுறேன். நார்மல் அன்சிப் பண்ணுறேன். அது எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் அன்சிப் பண்ணிக்கலாம். நான் டி லொகேஷனில் எங்கே டவுன்லோட் பண்ணிக்கணும் அங்கேயே அன்சிப் பண்ணிடுறேன். அன்சிப் பண்ண ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃப்ளட்டர்ன்றதுல பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பேக்கேஜஸ் ஃபுல்லாக எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கும். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் தேவைப்பட போகிற விஷயம் என்னன்னா நான் இப்போ இன்னொரு வேர் ஃப்ளட்டர் நான் போடுறேன். வேர் ஃப்ளட்டர்னு போட்டாலும் காமிக்காது. ஏன்னா இதோட பின் ஃபைலை நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த பின் பாத்து. இதை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நான் மறுபடியும் இந்த பாத் எங்கிருந்து வருதுன்றதை நான் காமிச்சிடுறேன். இதான் நம்ம இன்ஸ்டால் பண்ண இடம். இதுல நான் சாஃப்ட்வேர்ல இது ஜிப் ஃபோல்டர், அன்சிப் பண்ண ஃபோல்டர் இங்க இருக்கு. இதுல நான் ஃப்ளட்டர்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல பின் ஃபோல்டர் கிளிக் பண்ணிட்டு இந்த பாத்தை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சர்ச்ல போய் என்ன பண்ணணும் அப்படின்னா என்விரான்மெண்ட் வேரியபிள் டைப் பண்ணுங்க. ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள் நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டம் ப்ராப்பர்ட்டி ஓப்பன் ஆகும். அதில் என்விரான்மெண்ட் கிளிக் பண்ணிக்கணும். அதை பார்த்து கிளிக் பண்ணிட்டு எடிட் கொடுங்க. அதில் நியூன்னு கிளிக் பண்ணிட்டு அதில் நம்ம என்ன பார்த்து காப்பி பண்ணுமோ பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. கீழே சிஸ்டம் வேரியபிள்ல பார்த்துலையும் எடிட் கொடுத்துட்டு நியூ கொடுத்து அதே பார்த்து நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு வேர் ஃப்ளட்டர்னு கொடுக்குறேன். திருப்பியும் உங்களுக்கு அதே இதுதான் காமிக்கும். ஏன்னா நம்ம பின் ஃபோல்டர் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகாது. அதுக்கு என்ன பண்ண ரெண்டு விஷயம். ஒன்று ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லாட்டி நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு ஃப்ளட்டர் டாக்டர்னு கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஸோ ஃப்ளட்டர் டாக்டர் கொடுத்தோன்னே இந்த ஃப்ளட்டருக்கு தேவையான ஃபைல்ஸ் என்னென்னலாம் வேணும், அது எது இருக்கு இல்லைன்றது அது ஃபுல்லாகவே காமிச்சிடும். ப்ளஸ் ஃப்ளட்டர் அப்படி பின் ஃபோல்டர் எல்லாமே அது ஓவராலாக எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும்.
இப்போ இந்த எஸ்டிகே பாத் போடுறதுக்கு இப்போ நான் வேர் ஃப்ளட்டர் அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். உங்களோட எஸ்டிகே ஃபைல் வந்து எங்கே போடணும் அப்படின்றத காமிச்சிடும். இதில் இருக்க ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து நீங்கள் அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ கிளியராக காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து நான் இந்த பாத்தை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணோன்னே கீழே இந்த ஃபோல்டர் ஸ்பெசிஃபைட் அஸ் த ஃப்ளட்டர் எஸ்டிகே ஹோம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு காமிக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளட்டருக்கு அப்புறம் பின் ப்ளஸ் ஃப்ளட்டர் அதை சேர்த்து போட்டிருக்கீங்க. அந்த ஃபோல்டரை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன் போயிடும். இது ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. உங்கள் ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஓப்பன் ஆகும். திருப்பியே நான் அதை பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் அந்த பின் ஃப்ளட்டர் அப்படின்றது நான் போட்டேன் அப்படின்னா இந்த ஃபோல்டர் ஸ்பெசிஃபைட் அஸ் த ஃப்ளட்டர்ஸ் எஸ்டிகே ஹோம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான் இங்கே காமிக்கும். நம்ம வந்து இது வேணாம் அப்படின்னா இது இல்லைன்னா மட்டும் தான் உங்களை பண்ண முடியும். ஸோ பின் ஃப்ளட்டர் அப்படின்றத எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும். இந்த ப்ராஜெக்ட்ல நான் மை அப்ளிகேஷன் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் நேம் வைக்கணுமோ அந்த ப்ராஜெக்ட் நேம் வச்சுக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் லொகேஷன் வந்து நான் ஆல்ரெடி நான் சூஸ் பண்ணிட்டேன். நிறைய ப்ராஜெக்ட் பண்ணனால உங்களுக்கு வேற லொகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் அது என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்க சிட்டிஸ் ரிமைன்ஸ் அப்படியே விட்டுருங்க. கிரியேட் கொடுங்க. கிரியேட் கொடுத்தோடனே இது சிஸ்டம் அண்ட் இன்டர்நெட் உங்களோட சிஸ்டம் பேஸ் பண்ணி அது கிரியேட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இது கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லிப் ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம மெயினா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல எப்படி ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்றது, ஃப்ளட்டர் எப்படி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கனெக்ட் பண்றதை பார்த்தோம். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட் டெவலப்மெண்ட், கேமிங் டெக்னாலஜி, ஐடி டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. அப்பதான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். பாய்.